வைஃபை. சண்டே வாங்க சமைச்சு போடுறேன்னு சொல்லிட்டு இப்ப ஏன் கூட வந்து நிக்கிற? போ சம. ஆ அதெல்லாம் அம்மா பார்த்துக்குவாங்க. அடிப்பாவி, நீ சமைச்சு போடுறேன்னு கூப்பிட்டுட்டு அத்தை சமைச்சுக்குவாங்கன்னு சொல்ற. எங்க அம்மாவும் நல்லா தான் சமைப்பாங்க தான். நான் அவங்க கூட கொஞ்ச நேரம் பேசலான்னு நினைச்சேன், அதான். சரி சரி. சும்மா பேசிக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? அப்புறம் அப்புறம் ஷ், அதான், அப்பா வராங்க. வந்துட்டாரா? வாங்க மாமா. என்ன மாப்பிள்ள, கேள்விப்பட்டேன் உங்க காலேஜ்ல சந்தியான்னு ஒரு பொண்ணோட கொலைக்கு காரணம் நீயும் ஜீவாவும் தானு. அப்படியா? என்ன சுப்பிரமணி நீ? அவங்க தான் ஏதோ கிறுக்குத்தனமா சொல்றாங்கன்னா நீ சொல்ற இது ஆமாவான்னு வேற இவர்கிட்டே கேட்குற. என் அத்தை கொலை பண்ணியிருப்பாரா? அவர் கொலை பண்ணுற அளவுக்கு மோசமானவர்லாம் ஒன்றும் கிடையாது. அது எனக்கு தெரியும் பாப்பா, மற்றவங்கள நம்பணும்ல. அடுத்தவங்களுக்காகவாப்பா நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். நமக்காக தானே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். நமக்கு அந்த உண்மை தெரிஞ்சா போதும். அடுத்தவங்களுக்கு அதை நிரூபிக்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஆமா அங்கிள், சத்தியமா அந்த கொலைக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. எங்க ஃப்ரெண்டு தான் அதை தப்பா புரிஞ்சிட்டு இருக்கான். அதை நிரூபிக்கிறதுக்காக தான் நாங்க எல்லா இன்ஃபர்மேஷனும் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். கூடி சீக்கிரம் இந்த எவிடன்ஸ் மூலியமா நாங்க எந்த தப்பு பண்ணலன்னு நிரூபணம் ஆயிரும். ஆமாப்பா, சித்து மாமாவோட அங்கிள் தான் இது இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாரு. அந்த எவிடன்ஸ் இப்போ அவர் கையில் தான் இருக்குது. அதை ஐஜி கிட்ட கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தார் போல். அதை ஐஜி கிட்ட கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு காப்பி எடுத்து எங்ககிட்ட கொடுத்துருங்க, கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஐஜி கிட்ட கொடுங்கன்னு அங்கிள் கிட்ட பேசணும்னு சித்து மாமா சொல்லிட்டு இருந்தாரு. சரிம்மா, எல்லா பிரச்சனையும் சரியாயி மாப்பிள்ளை மேல இருக்கிற கெட்ட பேர்லாம் போய் நல்லபடியா முடிஞ்ச சரிதான். நீங்க கவலைப்படாதீங்க மாமா, அது சீக்கிரமா சரி பண்ணிடலாம். சரிப்பா, உங்க என்கேஜ்மெண்ட்குள்ள எல்லா பிரச்சனையும் சரி பண்ணிருங்க. கண்டிப்பா மாமா, எங்க என்கேஜ்மெண்ட்குள்ள எல்லா பிரச்சனையும் சரியாயிரும். சரிப்பா, நீங்க பேசிட்டுருங்க, நான் கீழே போறேன். ஏன்பா கொஞ்ச நேரம் நில்லு. ஆமாமா, நீ வாயால தான் நில்லு நில்லுன்னு சொல்லுவ. ஆனா உன் மனசுக்குள்ள நாங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கோம், இப்படி நந்தி மாதிரி வந்து நிக்கிறாரு பாரு அப்படின்னு நீ நினைச்சிட்டு இருப்ப. அப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. என் மகளை பத்தி எனக்கு தெரியாதா? கரெக்டா சொன்னீங்க மாமா, உங்க மக அதான் நினைச்சிட்டு இருப்பா. இப்ப கூட நாங்க பேசிட்டு இருக்கும் போது நீங்க வந்தீங்கல்ல, வந்துட்டாருப்பா சுப்பிரமணி அப்படின்னு சொன்னான். இல்ல சுப்பிரமணி, அவர் போய் சொல்றாரு. நான் அப்படி சொல்லியிருப்பேனா? நீ கண்டிப்பா சொல்லியிருப்ப. சரி சரி, நான் போறேன், நீங்க பேசுங்க. சாப்பாடு செஞ்சோடனே கீழே கூட்டிட்டு போ மாப்பிள்ளைய. சரிப்பா. சரி சரி, வேகமா போய் உன் பொண்டாட்டிக்கு சமையல் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணு. என்னது? வலிக்குது, விடுப்பா. வர வர கௌசிமாக்கு கிண்டல் கூடி போச்சு. சரி போப்பா. போறேன். என்கேஜ்மெண்ட் வேற ட்ரெஸ் எடுக்கணும். எடுத்துடலாம். என்னங்கடா அடிக்கடி தனியா தனியா வந்துடுறீங்க? லவர்ஸ்னா அப்படிதான். யானோ நல்லா காதுல வாங்கிக்கோ, லவர்ஸ்னா தனியா நின்னுதான் பேசுவாங்களாம். ஆமா, நீ ஏன் ஃபீல் பண்ற? அப்ப வா நம்மளும் தனியா நின்று பேசுவோம். இப்பதானே சொன்னாவே லவ்வர்ஸ்னா தனியா பேசணும்னு. நம்ம ஒன்றும் லவ்வர்ஸ் கிடையாதே, நம்ம இப்போதைக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். பாவம் எங்க சித்து மாமா. ஆனா அக்கா நீ ரொம்ப தான் பண்ற. ஆமா அனு, ஏன் இப்படி பண்ற? டேடி அவளையும் திட்டிட்டு இருக்கீங்க. நாங்க இப்போதைக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டாவே இருக்கிறோம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. என் பொண்டாட்டிக்கு எப்போ என்னை லவ்வரா நினைக்க தோணுதோ அப்ப நினைச்சா போதும். அது வரைக்கும் என் பொண்டாட்டிக்கு நான் ஃப்ரெண்டாவே இருந்துக்குவேன். மாமா, யூ ஆர் வெரி 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 கிரேட். தேங்க்யூ மச்சான்ச்சி. அக்கா யூ ஆர் வெரி 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 பேட். சரிதான் போடி. என்ன சித்து, உன் அங்கிள் கிட்ட பேசிட்டியா? அந்த எவிடன்ஸை ஐஜி கிட்ட கொடுக்கறதுக்கு முன்னாடி காப்பி பண்ண சொன்னியா? அதுதான் சொல்ல வந்தேன் மச்சான். அந்த எவிடன்ஸை காப்பி எடுக்கிறதுக்கு முன்னாடி ஐஜி கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாராண்டா. என்ன மச்சான் சொல்ற? ஆமாண்டா. அட்லீஸ்ட் அங்கிளாச்சும் ஒரு வாட்டி அந்த ஃபுட்டேஜை பார்த்தாரா? இல்ல மச்சான், அதுக்குள்ள ஐஜி கொண்டு வர சொல்லிட்டாராம், அதனால கொடுத்துட்டாங்கன்னு சொன்னார் அங்கிள். இந்நேரம் ஐஜி அந்த ஃபுட்டேஜை பார்த்துருப்பாரா? தெரியலடா, மேபி பார்த்துருக்கலாம். ஆனா இப்போ அவருக்கு ஒர்க் நிறைய இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போதைக்கு அந்த ஃபுட்டேஜ் அவர் பார்த்துருக்க வாய்ப்பு இல்லைன்னு தோணுது எனக்கு. ஆமா கிருஷ்ணா, கண்டிப்பா இப்போதைக்கு பார்த்துருக்க மாட்டாரு.
அப்படின்னா அதான் அந்த ஃபுட்டேஜை ஐஜி பார்க்கறதுக்கு முன்னாடி எடுத்தாகணும் நம்ம. ஃபஸ்ட்டு அந்த ஃபுட்டேஜில் என்ன இருக்குன்னு நம்ம பார்க்கணும். பார்த்துட்டு ஒரு காப்பி எடுத்துட்டு அப்படியே அதை வச்சுட்டு வந்துடுவோம். ஆமா கௌசி, நீ சொல்ற மாதிரி தான் செய்யணும். மச்சான், ஐஜி ஆஃபீஸ்க்குள்ள நம்மளை விடுவாங்களா? சான்ஸ் இல்லை மச்சான், கண்டிப்பா விட மாட்டாங்க. இப்போ என்னடா பண்றது? அதான் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது. நைட்டோட நைட்டாக ஐஜி ஆஃபீஸ்க்குள்ளே போய் அந்த ஃபுட்டேஜை எடுத்துகிட்டு நம்ம பென்ட்ரைவில் காப்பி பண்ணிவிட்டு அங்கேயே வச்சுட்டு வந்துடலாம். ஆ, இது நல்ல யோசனை தான். ஆனா நீ வர வேண்டாம், நானும் ஜீவாவும் போறோம். ஏ மச்சான், நானும் வரேன்டா. ம், சரிடா. ஆனா இது கொஞ்சம் ரிஸ்க்கு. அதான் நானும் ஜீவாவும் மட்டும் போலான்னு நினைச்சேன். தேவையில்லாம நீயும் இதுல இன்வால்வ் ஆக வேண்டாம்னு யோசிச்சேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லடா. நீங்க 2 பேரும் உள்ள போய் ஃபுட்டேஜ் எடுங்க, நான் வெளியே நின்று யாராச்சும் வராங்களான்னு பாக்குறேன். ஆமாம் கிருஷ்ணா, சித்து சொல்கிறது சரிதான். 3 பேர் போங்க. அப்போ தான் கண்டிப்பாக யாராச்சும் வராங்களான்னு ஒருத்தர் வாட்ச் பண்ண முடியும். ம், சரிடா, வா. டேய் பார்த்து யார்கிட்டயும் மாட்டிடாதீங்க. போலீஸ்கிட்ட மாட்டினீங்க அவ்வளோதான். அதனால பார்த்து சேஃபாக போயிட்டு சேஃபாக எடுத்துகிட்டு வந்துடுங்க. ம், சரி அனிதா. அதோட அதான் நீங்கள் யாருன்னு யாருக்குமே தெரியக்கூடாது. ஸோ நல்லா மாஸ்க் மாதிரி போட்டுட்டு போங்க. அப்படியே மாட்டினா கூட உங்களை அவங்க பார்த்தா கூட யாருன்னு அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு போங்க. யாராச்சும் பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா திட்டுன்னு ஓடி வந்துடுங்க. ம், சரி. ரொம்ப பயமா இருக்கு. சொல்றதெல்லாம் ஈஸியா தான் இருக்கு, செய்யணுமே. விடு மச்சான், பாத்துக்கலாம். ம், சரிடா. சரி வாங்க தான் கீழே போவோம். சாப்பாடு ரெடியாக இருக்கும். ம். மச்சான், பாத்துங்கடா. 2 பேரும் சேஃபா போயிட்டு சேஃபா வாங்க. நான் வெளியில நிக்கிறேன். யாராச்சும் வந்தாங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் பண்றேன். சரியா? ம், சரிடா மச்சான். டேய், டக்குன்னு மெசேஜ் பண்ணிடுறா. அவங்க உள்ள வந்ததுக்கு அப்புறம் மெசேஜ் பண்ணாத. சரிடா மச்சான். டேய், திக்கு திக்குன்னு இருக்குடா. மாட்டினா அவ்வளவுதான். தலையில தொங்க விட்டு தோலை ஊச்சிருவாங்கடா. அப்ப வா, வீட்டுக்கு போயிடலாம். ஆமா மச்சான், எனக்கும் கொஞ்சம் பயமா தான் இருக்கு. சரி வா, வீட்டுக்கே போயிடலாம். டேய், வீட்டுக்கு போறதுக்கு அவ்வளவு தூரம் வந்தோம், அப்புறம் எதுக்கு பயமா இருக்கு, அது இருக்கு இது இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க? வந்தது வந்தாச்சு. இனி என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம். வா, போய் எடுத்துட்டு வருவோம். தைரியம் தான் முக்கியம். ம், பேச நல்லா தாண்டி இருக்கு. உள்ள போய் மாட்டினால இருக்கு. உள்ள வாடானாலும் வர மாட்டேங்கிற. சரி வா, வீட்டுக்கு போனாலும் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற. என்னதாண்டா உன் பிரச்சனை? நேரம் ஆக ஆக அப்புறம் யாராவது வந்துருவாங்க. ஆமாடா, டைம் ஆறதுக்குள்ள உள்ள போயிட்டு வந்துருங்க. ம், சரிடா மச்சான். பாத்துக்கோடா. யாராவது வந்தா டக்குன்னு மெசேஜ் பண்ணுடா. சரிடா, எத்தனை வாட்டி சொல்வீங்க? மாஸ்க் எல்லாம் கையில வச்சிருக்கீங்களா? உள்ள போறதுக்கு முன்னாடி போட்டுட்டு போங்க. ம், சரிடா மச்சான். கிருஷ்ணா, வா போலாம். டக்குன்னு போயிட்டு டக்குன்னு எடுத்துட்டு வந்துடணும். சீக்கிரம் வா. ஆமா மச்சான், வா. கடையில அவங்க 2 பேரும் யார்கிட்டயும் மாட்டிடக்கூடாது. சேஃபா எடுத்துட்டு சேஃபா வந்துடணும். யாராச்சும் வராங்களான்னு பார்த்துட்டே இருக்கணும். என்னடா இழிப்பு? இல்ல, உன்னை இந்த கெட்டப்புல பார்க்கும்போது முகமுடி கொள்ளக்கார மாதிரியே இருக்குடா. ம், அங்க மட்டும் என்ன ஆளுதான்? ஆளு மண்டையும் பாரு. நானே இங்க பயத்துல உட்காந்துட்டு இருக்கேன். இவனுக்கு இந்த நேரத்துல இது காமெடி கேக்குது. பேசாம வாடா, உள்ள போலாம். சாரி மச்சான். சரி வா, உள்ள போலாம். உள்ள போனாங்களா, எடுத்தாங்களா, ஒண்ணுமே புரியல. பேசாம நம்மளும் ஒரு மாஸ்க் எடுத்துட்டு வந்திருக்கலாம் போல. நம்மள யாராச்சும் பார்த்தாங்கன்னா என்ன பண்றது? எதுக்கு இந்த நேரத்துல ஐஜி ஆபீஸ் முன்னாடி நிக்கிறீங்கன்னு கேட்டா என்ன சொல்றது? அவங்க வெளியில வர வரைக்கும் நம்மளுக்கு பக்க பக்கம் இருக்கே. மச்சான், இங்க பாருடா. ஆல்ரெடி எவனோ கதவை உடைச்சிருக்கான்டா. ஆமாண்டா. நமக்கு முன்னாடி எவனோ வந்து அந்த ஃபுட்டேஜ் எடுத்துட்டு போலான்னு வந்திருக்கான் போல. ஐயோ, இப்ப என்ன பண்றது? ஃபுட்டேஜ் எடுத்துட்டு போயிருப்பாங்களோ? உள்ள ஒரு வாட்டி போய் பாத்துட்டு வந்துருவோம் மச்சான். ஆமா ஆமா, இங்கேயே நின்றுட்டு இருக்கிறதுக்கு உள்ள போய் பாத்துட்டு வந்துடலாம் வா. சீக்கிரம் யாராச்சும் வர்றதுக்குள்ள உள்ள போவோம். ம். ஐயோ மச்சான், எமர்ஜென்சி அலாரம் அடிக்குதுடா. நீ வாடா, போயிடலாம். வா மச்சான். நில்லுங்க, திரும்புங்க கொஞ்சம். ஐயோ, போச்சு. டேய், 2 பேரும் ஃபேஸ் மாஸ்க் கழட்டுங்க. முடியாது சார். இங்க சந்தேகப்படுற மாதிரி 2 பேர் ஐஜி ஆபீஸ் அடிச்சு நொறுக்கிருக்காங்க சார். ஐ திங்க் அவங்க அந்த ஃபுட்டேஜ் எடுக்க தான் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சார். 2 பேரும் நல்லா பிளாக் கலர்ல ஃபேஸ் மாஸ்க் போட்டிருக்காங்க. அவங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணிடுறோமா சார்? ஓகே சார், சொல்லிட்டீங்களா சார், அரெஸ்ட் பண்ணிடுறேன். கிருஷ்ணா, இப்ப என்னடா பண்றது? சரி மச்சான், கொஞ்சம் பொறுமையா இரு. டேய், 2 பேர் வாங்கடா உள்ள. முடியாது.
சொல்லிட்டே இருக்கும் முடியாது முடியாதுன்னு பேசிட்டு இருக்கீங்க. யாரா நீங்க? ஐஜி ஆபீஸ் அடிச்சு நொறுக்குற அளவுக்கு என்ன பண்ண வந்தீங்கடா இங்க? கேட்டுட்டே இருக்கோம்ல, சொல்ல மாட்டீங்க? சார் துப்பாக்கி எடுங்க, அப்பதான் நீங்க வலிக்கு வருவாங்க. ஓகே மேடம். ஒழுங்கு அந்த ஃபேஸ் மாஸ்க்கை கலட்டுங்கடா, இல்லைன்னா சுட்டு பொசுக்கி தள்ளிடுவேன். சார் அது வந்து இங்க என்ன பிரச்சனை? அங்கிள் சார், இவங்க ரெண்டு பேரும் இந்த நேரத்துல வந்து ஐஜி ஆபீஸர் நொறுக்கிட்டு இந்த ஃபுட்டேஜ் எடுத்துட்டு போகலான்னு வந்திருக்காங்க சார். இவங்க ரெண்டு பேரும் சஸ்பெக்ட் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் சார். யார் சொன்னா இவங்க ரெண்டு பேரும் ஸ்ட்ரேஞ்சர்ஸ்னு? இவங்க ரெண்டு பேரும் நான் வச்ச ஆளுங்க. என்ன சார் சொல்றீங்க? எஸ், அந்த ஃபுட்டேஜ் ஐஜி ஆஃபீஸ்ல இருந்து எடுத்துட்டு போறதுக்கு அந்த மர்டர் பண்ணவே பிளான் பண்ணியிருந்தான். அதனாலதான் இவங்க ரெண்டு பேரை நான் மஃப்டியில் அனுப்பிச்சிருந்தேன். பட் இங்க வந்து பார்த்தா அதுக்கு முன்னாடி அந்த ஃபுட்டேஜ் காணாம போயிருந்திருக்கு. நீங்க ரெண்டு பேரும் டியூட்டில தானே இருந்தீங்க. ஐஜி ஆஃபீஸை நோக்கிட்டு போற அளவுக்கு என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? சார் நாங்கள் வந்து நைட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு இருந்தோம் சார். எமர்ஜென்சி அலாரம் அடிச்சதுக்கப்புறம் தான் நாங்கள் இங்கே வந்து பார்த்தோம். அப்போ தான் இவங்க ரெண்டு பேரும் நின்றுட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் இவங்க ரெண்டு பேர் தான் இதை பண்ணியிருப்பாங்கன்னு இவங்களை பிடிச்சி வச்சுட்டு இருந்தோம் சார். ஸோ பொறுப்பு இல்லாம இருந்தது நீங்க ரெண்டு பேர் தான். அதை விட்டுட்டு இவங்க ரெண்டு பேர் தான் குற்றவாளி நிக்க வச்சுட்டு இருக்கீங்க. பிளடி இடியட்ஸ். உங்களுக்கு எல்லாம் போலீஸ் உத்தியோகம் யார் கொடுத்தது? சார் இனிமே அலர்ட்டாக இருக்கும் சார். ஹே கைஸ், நீங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு போலாம். எதுனா எமர்ஜென்சினா உங்க ரெண்டு பேரும் கூப்பிடுறேன். எஸ் சார். அப்பா தப்பிச்சோண்டா சாமி. சார் சாரி சார், நீங்கள் அனுப்பிச்ச ஆளுங்கன்னு தெரியாமல் அவங்கள மிரட்டிட்டோம். எப்பயும் ரெக்வஸ்ட் தான் உங்களுக்கு. எப்பதான் பொறுப்பு வரப்போதோ தெரியல. சாரி சார். ஐஜி வரதுக்குள்ள படக்கு இது க்ளீன் பண்ணிட்டு வேற கதவு மாத்த சொல்லுங்க. இஸ் இட் கிளியர்? எஸ் சார். என்ன சார் இப்படி ஆகி போச்சு? இப்போ யார் சார் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பா? தெரியலையே மேடம். சிசிடிவி கேமராவும் உடைச்சிருக்காங்க. யாருன்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? நைட்டு போய் டின்னர் சாப்பிட்டது குத்தமா? அந்த கேப்ல இவ்வளவு வேலையை பார்த்துட்டு போயிட்டாங்களே. என்ன பண்ணுறது சார், போலீஸ் வேலைனாலே இப்படி தானே. ஆமா மேடம். இந்த பக்கம் போன சார் இந்த பக்கம் வந்திருக்காரு. சார் வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ்? யார் இந்த வேலை பண்ணுது? என்ன சார் இப்பதான் பார்த்துட்டு போனீங்க, எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உள்ள போனீங்க சார். திருப்பி இந்த பக்கத்துல இருந்து வரீங்க. என்ன விளையாண்டுட்டு இருக்கீங்களா? நான் இப்பதான் வரேன். இப்பதான் வராரா? அப்ப இதுக்கு முன்னாடி வந்தது யாரு? வர வர உங்க ரெண்டு பேத்துக்கும் கொஞ்சம் கூட பொறுப்பே இல்ல. ஐஜி ஆபீஸ் அடிச்சு நொறுக்கிற அளவுக்கு இவன் வந்திருப்பான். அவன் வந்து நொறுக்கிட்டு போற அளவுக்கு நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இது சரிப்பட்டு வராது. முதல்ல ஐஜி கிட்ட சொல்லி உங்க ரெண்டு பேரும் வேலை விட்டு நிறுத்த சொல்றேன். சார் வேணாம் சார். மேடம், அப்போ முன்னாடி வந்துட்டு போனது யாரு மேடம்? அதான் சார் எனக்கும் தெரியல. அது யாருன்னு அப்புறம் பாத்துக்கலாம் சார். முதல்ல நம்ம வேலையை காப்பாத்திக்குவோம் வாங்க. ஆமா மேடம் வாங்க.